ஹாய் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராபெரி பார்த்த உடனே ஹஹா எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணும், இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கணுன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அதை ஒரு பழம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன இது புளிக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ராபெரிலேருந்து கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ராபெரிக்கு வந்து ஒரு டேர்ம் கூட இருக்கு. லைக் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து அதுல வந்து புழு இருக்கும், நிறைய டஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த வாஷ் பண்ணும்போது ஒயிட் ஒயிட்டா வந்து வாட்டர்ல தெரியுதா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி புழு கிடையாது. நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி மேல வந்து சீட் இருக்கும்ல, அதுக்கு மேல வந்து அக்கீன்னு சொல்லப்படுற ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் அது. ஸோ அது நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ல இருந்து ரிலீஸ் ஆகி நிறைய வந்து தெரியுது பாருங்க, வெள்ளை வெள்ளையா. மற்றபடி இருக்கிறது எல்லாமே டஸ்ட். அண்ட் ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அண்ட் அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது வந்து அந்த ஸ்கின்ல இருக்க அந்த அக்கீன்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ல இருக்கிற அந்த மேல ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த ஒரு பார்ட். ஸோ அது நிறைய இருக்கிறத பார்த்து நிறைய பேர் புழுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம ஸ்டே ஹெல்த் வித் பூர்ணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.